ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க A10 அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வீடியோ இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதிராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு விவடிய அதாவது வாட்டர் மார்க் டிஸ்பிளேயோட ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது A10. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கில் வந்து ஒரு 13 MP கேமரா, ஃப்ரண்ட்டில் 5 MP கேமரா, 32 GB மெமரி, 2 GB ரேமு. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டியோட வெறும் 8500 கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங்கில் லோ பட்ஜெட்டில் ஸோ இந்தளவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 9600 எம்ஆர்பி கொடுக்குறாங்க. ஆனால் அதோட ப்ரைஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8500 அதோட ப்ரைஸு. ஸோ அன்பாக்சிங் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும், யூஸர் மேனுவல் கொடுக்குறாங்க, அது கைடு. ஸோ அந்த மொபைலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துங்க, படித்து பார்த்துங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஸோ அது படிக்கிறதுக்கு ஒரு நாளா. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ மொபைல் இருக்குது. மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.2 இன்ச் டிஸ்பிளேல ஒரு வாட்டர் மார்க் டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கு மொபைல் ஒரு லுக்காக இருக்குது. இப்போ என்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பார்க்கலாம். ஸோ மொபைல் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஸோ சார்ஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா 0.7 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 1 மீட்ரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் இஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் இஜெக்டர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மொபைலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் டோரை கழட்ட முடியாது. ஸோ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. அது பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்குது, ஃபிசிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 5 MP செல்ஃபி கேமராவோட. ஸோ உங்களுக்கு ரைட் சைடு அப்படின்னு பார்த்தா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க ப்ளாஸு. அதுக்கே பார்த்திங்கன்னா சாம்சங் லோகோ இருக்குது. ஸோ ரொம்ப அடியில் பார்த்தோம் கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கரு. ரைட் சைடு மேலே வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன், பவர் பட்டன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுபோல் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஹெட்செட் ஜாக்கு, அதுபோக நார்மல் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ ஹெட்செட் ஜாக்கு ப்ளஸ் V8 சார்ஜரிங் கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வைஸ் பெட்டர் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நல்லா இருக்குது. 720 பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் 720 பிக்சல் சாம்சங் ஓகே அப்படின்னு கிடச்சிங்க அப்படின்னா மற்றது எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிறதால வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 வோல்ட்டியோட கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங்கில் இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட்டி ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் மற்றதுக்கு 12 வோல்ட்டி அந்தளவுக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப வந்து டச் சென்சிட்டிவிட்டி ஓகே தான். சாம்சங் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் A10F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. மற்றபடி சென்சிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நார்மலாக இருக்குது. சாம்சங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 12,000க்கு என்னோட சென்சிட்டி இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு சென்சிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3400 mAh பேட்டரியில் இயங்குது. ஸோ சவுண்ட் வைஸ் பார்க்குறப்ப சவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. 3400 mAh பேட்டரி இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்குறப்ப 9.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் ரோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் 2 GB ரேமில் ரன் ஆகுது. ஸோ 2 GB ரேம் அப்படின்னு பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 GB தான் வந்து அதாவது 1 GB வந்து ஸ்டோரேஜ் போயிடுது. ஸோ அது போக 1 GB இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஸ்டோரேஜில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதிலே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ GB யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது, எவ்வளோ GB ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. 2 GB ரேமில் பார்த்திங்க அப்படின்னா 1 GB ரன்னிங்கில் இருக்குது, 1 GB மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணோம், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா 1 GB வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 32 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 22 GB தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எந்த மொபைலுமே வந்து கொடுக்குற ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா இது அப்படி தான் இருக்குது. 22 GB மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து மொபைல் அப்டேட் போயிடும். ஸோ மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நான் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்து கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 13 MP கேமரா ப்ளாஸோட கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், பட்ஜெட்டுக்காக சொல்ல வரல. ஸோ பட்ஜெட் அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்ப வந்து ஓகே தான். அந்தளவுக்கு டிஸ்பிளே, இந்தளவுக்கு ஒரு கேமரா, ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுற பெஸ்ட்டாக தான் இருக்குது. பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா லோ லைட்டு ஹைலைட்லாம் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறப்ப வந்து கிளாரிட்டி வைஸ் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த மொபைல் வாங்கலாம், நான் ரெஃபர் பண்ணுறேன். கிளாரிட்டி வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 MPயில் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் 5 MP வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு கேட்டால் நான் இல்லை நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லை. ஸோ செல்ஃபி அதிக முக்கியத்துவம் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் இதுக்கு அடுத்து வர A13 மாடல் கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்பிளேயோட யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே தான், பெட்ரு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக கேம் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிக்சல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 1080 பிக்சல். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் வீடியோவை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.